மக்களவை தேர்தல் நடக்கும் சமயத்தில் நான் வெளியில் இருக்கக்கூடாது, சிறையில் இருக்க வேண்டும் என்று உதயநிதியை விரும்புகிறார். உதயநிதியின் தாயார் துர்கா ஸ்டாலினும் விரும்புகிறார். ஸ்பெயின்ல இருந்து நாங்க திரும்பி வரும்போது அவன் ஜெயில இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையான்றது எனக்கு தெரியல. இருக்கும் அவங்க என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டா பேசுவாங்க. அப்படி கிடையாதுங்க. இருங்க இருங்க நீங்க பேசணும்னு இருந்தா இதுவா இருந்தாலும் ஆதார அடிப்படையில் தான் நீங்க எதுவும் பேசுவீங்க. இதுக்கான ஆதாரம் இருக்கா? இது என்ன, நான் ஸ்டாலின் வீட்லயே குடியிருக்கேன்? இல்ல சார், நீங்க தான் சொல்றீங்க. அதாங்க நான் அப்ப இங்க உள்ள இருந்து எனக்கு சோர்ஸ சொல்லிருப்பாங்க. யாரு சோர்ஸ வெளில சொல்லணுமா? அப்ப என்ன ஜெர்னலிஸ்ட் நீங்க? நான் கேக்குறேன். சொல்ல முடியாது. சோர்ஸ் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. பத்திரிகையாளர் ஒரு சோர்ஸை வெளியில சொல்லக்கூடாதுன்றது பத்திரிகையாளருக்கு அடிப்படை தர்மம். சோர்ஸை வெளியில சொல்லுன்னு கேக்குறீங்க ஜெர்னலிஸ்டா? நான் கேக்குறேன் சார், உங்களை சொல்ல முடியாதுங்க. சோர்ஸை சொல்ல மாட்டேன். உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டீங்க, துர்காதேவி அம்மான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அது வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. நீங்க எதுவும் ஆதாரம் இல்லாம நீங்க எதுவும் கருத்தை தெரிவிக்க மாட்டீங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்க ஆதாரம் இல்லாம எப்படி சொல்றீங்க? நான் எனக்கு என்னோட சோர்ஸை சொன்ன தகவலை வெளியில சொல்லிட்டேன். இல்ல சார் நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சு போங்க. என் சோர்ஸ் எல்லாம் வெளில சொல்ல மாட்டேன். ரைட்டுங்களா? எந்த மீடியா நீங்க? ஜெம் டிவி சார்.